Hi students, இந்த வீடியோவில் நாம சமச்சீர் 9th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு 10th ஸ்டாண்டர்ட் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சம்மர் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டடி பிளான் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழில் நீங்கள் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னா, கதை பகுதி அண்ட் கட்டுரைகள்லாம் தாராளமாக இந்த ஹாலிடேஸ்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம். துணைப்பாடம் நீங்கள் உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடியது நீங்களாகவே ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கட்டுரை பொது தலைப்புகள், அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டில் கேட்கப்பட்டது தான் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்லேயும் வரும். ஓனாக எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஓனாக எழுதுவீங்க. நீங்கள் வந்து இதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் இப்போவே நீங்கள் பண்ணலாம். ஸோ இது மூலிமா நீங்கள் 16 மார்க்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்க. அண்ட் ட்ரான்ஸ்லேஷன்ஸ், ஒரு பேசேஜ் எடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்க. அண்ட் கவிதை எழுதுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது மூலிமா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு 5 மார்க்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. அண்ட் அலைகிடுதல், ஸோ திருக்குறளை எப்படி அலைகிடணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலைன்னாலும் தாராளமாக நீங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸ் மூலிமா கற்றுக்கலாம். ஸோ அந்த வீடியோ நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். எப்படி திருக்குறளை அலைகிட்டு வாய்ப்பாடில் எழுதுறது அப்படிங்கிறத நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 3 மார்க்குக்கு ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஸோ மொத்தமாக உங்களுடைய தமிழ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 29 மார்க்குக்கு இந்த ஹாலிடேஸ், இந்த சம்மர் லீவ்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறீங்க. இது ஜஸ்ட் உங்களுடைய ஃபஸ்ட் மிட் டர்ம், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லிக்கு மட்டும் யூஸ் ஆகாது. உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் இப்போவே படித்து ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தமிழில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இலக்கணம் உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டில் கேட்கக்கூடியது, சில இது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்லேயும் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்ல தரவு பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் ரொம்ப முக்கியம். அது ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ்க்கான பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் அப்லோடட், நான் அதை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வித் தமிழ் மீனிங்ஸ் நீங்கள் எல்லாரும் நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மூலிமா ஒரு 6 மார்க்ஸ்க்கு நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிருவீங்க. அண்ட் கிராமர் இந்த டாபிக்ஸ்லாம் தான் வருது. ஸோ அதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது ஒரு 6 மார்க்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது தான். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு உங்களுக்கு அது ரிலேட்டடாக கிராமர் கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோடட், நான் கிராமர் பிளேலிஸ்ட்டும் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் ரோட் மேப் அது ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எப்படி எழுதணும் நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் க்ரியேட்டிவ் ரைட்டிங் பார்ட் இதெல்லாம் தான் வரும். இது எல்லாத்த பற்றியுமே நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோடட். ஸோ இது எல்லாம் 20 மார்க்ஸ்க்கு வரும். ஸோ மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 34 மார்க்ஸ்க்கு உங்களுடைய இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு இந்த சம்மர் லீவ்லேயே நீங்கள் படிச்சிருவீங்க. ஸோ இது வந்து நான் முன்னாடி சொல்கிற மாதிரி பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ரிப்பரேஷன். இது டீச்சர்ஸ் டீச் பண்ணணும் அவசியம் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது, நீங்களாக படிக்கக்கூடிய ஒன்று தான். அதுதான் நான் இந்த ஸ்டடி பிளானில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1 கான்செப்ட்ஸை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு ஸ்கூலில் டீச் பண்ண இருந்தாங்கன்னா நீங்கள் அதை வந்து இந்த லீவில் தரவு பண்ணுங்கள். இன்னும் டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நோ ப்ராப்ளம், யூடியூப்பில் நிறைய உங்களுக்கு டீச்சிங் வீடியோஸ் அவைலபிள். நம்ம சேனல்லுமே சாப்டர் 1 சாப்டர் 2லாம் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கி நான் கொடுக்குறேன். தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அந்த டாபிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, புரிஞ்சு படிங்க. அது ரொம்ப முக்கியம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப முக்கியம், மேக்ஸுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணுறதுனால ஒரு யூஸும் இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. சாப்டர் 1 பாருங்கள், சாப்டர் 2 பாருங்கள், அண்ட் கிராஃப் என்னங்கிறத புரிஞ்சு படிங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே உங்களுடைய ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட ப்ரிப்பேர் பண்ண மாதிரி. ஸோ நல்லா சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு தேவையான ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்னா யூடியூப்பில் நிறைய ஆன்லைன் ரிசோர்ஸஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். சயின்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன நடத்தியிருக்காங்களோ அதை நல்லா படிங்க. மெமரைஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. உங்களுக்கு இன்னும் இது நடத்த ஆரம்பிக்கல அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே எல்லா லெசன்ஸ்க்குமான டீச்சிங் வீடியோஸ் நிறைய டீச்சர்ஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். சோஷியலில் டைம்லைன் படிங்க. இதெல்லாம் வந்து எந்த டீச்சர்ஸும் சொல்லி தரணும் அவசியம் இல்லை, நீங்களாவே படிக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ டைம்லைன் எல்லா எழுசியும் இப்போயும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அது மூலிமா 5 மார்க்ஸ் ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. ஹிஸ்ட்ரி மேப்பெல்லாம் என்னங்கிறது நம்ம சேனல்லே ஆல்ரெடி அப்லோடட், அதை இப்போவே பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு 5 மார்க்ஸ்க்கு நீங்கள் ரெடி. அண்ட் ஜியாகிரஃபி மேப்பையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு 8 மார்க்ஸ். ஸோ மொத்தமாக 18 மார்க்ஸ்க்கு ஈஸியாக நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா டில் யுவர் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ எல்லாத்துக்குமான உங்களுக்கான பிளேலிஸ்ட் லிங்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள், அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஸ்கூலில் லெசன்ஸ் டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன நடத்தியிருக்காங்களோ அது இந்த லீவ்லேயே நீங்கள் படிங்க.
இந்த ஸ்டடி பிளானை எல்லாரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் லீவை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பீங்க. தாராளமாக உங்களுடைய ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணுங்கள். பட் ஹாலிடேஸை வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே நம்ம 10th படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய கண்டென்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம சேனலில் அப்லோட். அது எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த பிளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Wishing you all the very best students. Study well and happy learning.